வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7279487335. நீங்க என்னென்ன சிறப்பு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கீங்கன்னு பிரதமர் கிட்ட கேட்டா, சென்னை தூத்துக்குடி வெள்ள பாதிப்புக்கு ஏன் நிதி தரலன்னு பிரதமர் கிட்ட கேட்டா, எய்ம்ஸ் மருத்துவமனையை ஏன் கட்டலன்னு பிரதமர் கிட்ட கேட்டா, புதிய ரயில் திட்டம் எங்கன்னு பிரதமர் கிட்ட கேட்டா, இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பணிகள் ஏன் தமிழ்நாட்டுக்கு இளைஞர்களுக்கு முன்னுரிமை தரமாட்டீங்க நீங்க அப்படின்னு கேட்டா, எதுக்காவது அவர்கிட்ட சரியான பதில் இருக்கா? அவருடைய தோல்விகளை மறைக்க, மாநில உரிமைகளை பறிக்க, அதை மறைப்பதற்காக தமிழ் மொழியை புறக்கணிச்சதை மறைக்க, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட்டதை மறைக்க, மொத்தத்தில் உண்மையான மக்கள் பிரச்சனைகளை மறைக்க, தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசி திசை திருப்புகிறார். தேர்தலுக்கு தேர்தல் நீங்க நடத்துகிற கபட நாடகங்கள் இனி தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களும் நம்ப மாட்டாங்க, உங்களை மன்னிக்கவும் மாட்டாங்க. மாநிலம் முழுவதும் பண்ண திட்டங்களை நான் பட்டியல் போட்டேன். நலத்திட்டங்கள் மட்டுமல்ல, இந்த மாவட்டங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிற வளர்ச்சி திட்டங்களையும் சொல்லவா? சிலவற்றை மட்டும் சொல்றேன். 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருச்சியில ஒரு மிகப்பெரிய பேருந்து முனையம் மற்றும் கனரக வாகன சரக்கு மையம் அமைக்கும் பணி நடந்துகிட்டு இருக்கு. 142 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மணப்பாறையில உணவு பூங்கா, நவல்பட்டுல தகவல் தொழில்நுட்ப மையம், பஞ்சப்பூர்ல 410 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி டைடல் பார்க், 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருச்சியில மகாத்மா காந்தி நினைவு அரசின மருத்துவமனைக்கு புதிய கட்டடங்கள் ஆகிய பணிகள் வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் பல திட்டங்கள், குறிப்பாக திருச்சியில இளைஞர்களுக்காக உலகத்தரத்தில் ஒரு ஒலிம்பிக் அகாடமி, புதுக்கோட்டையில புதிய பேருந்து நிலையம், 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கரூர் பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் பட்டியல் நீளமா இருக்கு. அடுத்து இங்கே தம்பி வேட்பாளர் துரைவைக்க சொன்னது போல, நேற்று முன்தினம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை, அதை பற்றியும் சொல்லணும். அதிலேயும் சிலவற்றை தலைப்புச் செய்திகளாக நான் சொல்றேன். கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக அரசு இஷ்டத்துக்கு எத்தனை பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் சிலிண்டர் விலையை குறைக்கப்படும் என்று எத்தனை பேர் சொல்லி ஏமாத்தினாங்க. தமிழ்நாட்டு ஏழை எளிய மாணவர்களுக்கு உயிரை பலி வாங்கக்கூடிய நீட் தேர்வு ஒழிக்கப்படும். மாநிலங்களோட உயிர் மூச்சா இருக்கிற நிதி உரிமைக்கு வேட்டு வைக்கும். தற்போது ஜிஎஸ்டி முறை சீர்திருத்தம் செய்யப்படும். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற பேர்ல ஜனநாயகத்திற்கு சவக்குழி தோண்டக்கூடிய முயற்சி நிறுத்தப்படும். உலக பொதுமுறையான திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கப்படும். ஒன்றிய அரசு பணி தேர்வுகள் ஒன்றிய அலுவலகங்களில் தமிழ் மொழியில பயின்ற நமது இளைஞர்களுக்கு இடம் உறுதி செய்யப்படும். அது மட்டுமல்ல, இந்த பகுதி மக்களுக்காக பொன்மலை ரயில்வே பணிமனைய ரயில் பெட்டி தொழிற்சாலையா மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். ஆத்தூர் ரயில் நிலையம் முதல் பெரம்பலூர் ரயில் நிலையம் வர புதிய அகல ரயில் பாதை அமைக்க ஆவணம் செய்யப்படும். நம்முடைய அமைச்சர் தம்பி மகேஷ் அடிக்கடி கோரிக்கை வைக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேசிய நெடுஞ்சாலையில் பால் பண்ணை முதல் துவாக்குடி வரை உயர்மட்ட சாலை அமைக்கப்படும். அது மட்டுமல்ல, தேர்தல் அறிக்கையில் சொல்லாத ஒன்றையும் இங்கே ஒரு வாக்குறுதியாக கொடுக்க விரும்புகிறேன். அந்த உயர்மட்ட சாலை அமைப்பதோடு அணுகு சாலையும் அமைக்கப்படும்.
இப்படி மக்களுக்கான திட்டங்களை சிந்தித்து செயல்படுத்த இப்படி அளவிற்கு பாடுபடக்கூடியவர்கள் தான் நாம். ஆனா தமிழ்நாட்டில் சொல்றதுக்குன்னு எதுவுமே இல்லாத ஆட்சியை நடத்தினவர் தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவரால் சாதனைகளை சொல்ல முடியல. மேடைக்கு மேடை என்ன சொல்றாரு? 10 ஆண்டு நான் ஊழலற்ற அரசாங்கத்தை நடத்துறேன்னு சொல்றாரு. பாஜக ஆட்சியில் நடந்த ஊழல்களை பற்றி நாம மட்டுமல்ல நாடு முழுக்க கேள்வி கேட்டாலும் அவரால் பதில் சொல்ல முடியல. இந்த 10 ஆண்டு ஆட்சியில ஊழல்கள் ஒன்றா ரெண்டா நான் எடுத்து சொல்ல, அதுக்கு இமாலய எடுத்துக்காட்டு தான் இந்திய ஜனநாயகத்துக்கு அழிக்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழல். கடந்த 5 ஆண்டுகள்ல இடி, ஐடி, சிபிஐ இப்படிப்பட்ட ஒன்றிய அரசோட அமைப்புகளோட பாஜகவோட கைப்பாவையா பயன்படுத்தி அவங்களை ரைடுக்கு அனுப்புறது. அப்புறம் பாஜகவுக்கு நிதியா தேர்தல் பத்திரங்களை வாங்குறதுன்னு 8000 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் பண்ணியிருக்காங்க. வரலாற்றிலே இப்படி வசூல் நடந்ததில்லை. அது மட்டுமல்ல, சிஏஜி அறிக்கை வந்துச்சு. பாரத் மாலா திட்ட ஊழல், துவாரகா விரைவு பாதை கட்டுமான திட்ட ஊழல், சுங்கச்சாவடி கட்டண ஊழல், ஆயுஷ்மான் பாரத் திட்ட ஊழல், ஓய்வூதிய திட்ட ஊழல், HAL விமான வடிவமைப்பு திட்ட ஊழல், 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கிறதாக சிஏஜி அறிக்கை வெளியிட்டுச்சு. அந்த அறிக்கை மேல தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒன்றிய அரசு அது பற்றி வாய் திறக்கல. தேர்தல் பத்திர மாதிரியே இன்னொரு நிதியும் வசூல் பண்ணியிருக்காங்க. அதுவும் PM கேஷ் ஃபண்ட்ஸ் அதுக்கு பேர் வச்சாங்க. அப்படி ஒரு பேரை வச்சு அதை வசூல் பண்ணியிருக்காங்க. அது பத்தின அத்தனை ரகசியங்களும் ஜூன் மாதம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் அம்பலமாக போகிறது. அதே மாதிரி ரஃபேல் ஊழல், அதனுடைய ரகசியமும் நிச்சயமாக வெளியே வரும். இப்படிப்பட்ட ஊழல் ஆட்சியை நடத்தின பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஊழலை பற்றி பேசலாமா? பாஜக ஊழல்களை மறைக்க நேற்று இரவு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செஞ்சிருக்கிறாங்க. என்ன காரணம்? பாஜகவோட தோல்வி பயம் தான் ஒரே காரணம். டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவை கைது செஞ்சு 13 மாசங்களாக சிறையில் இருக்கிறார். போன மாசம் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால். அப்பட்டமான பழிவாங்க நடவடிக்கை இல்லையா இது? தனக்கு எதிராக இந்தியா என்ற வலிமையான கூட்டணியை எதிர்கட்சிகள் அமைச்சிட்டாங்கல்ல, மக்கள் பாஜகவுக்கு எதிராக ஒன்று திரண்ட ஆரம்பிச்சுட்டாங்களே என்கிற அந்த பயத்தில் தவறுகளுக்கு மேல் தவறுகளை செஞ்சுட்டு வருது பாஜக தலைமை. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.